இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கான்ஜுகேட் பீம் மெத்தட். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம மொமெண்ட் ஏரியா மெத்தட் பார்த்தோம். ஒரு கேன்டிலிவர் பீமுக்கு எப்படி ஈஸியாக ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டர் பீமுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு பீமுக்கும் எப்படி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேங்களா? கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ ஒரு கொஷின் எல்லா கொஷின் பேப்பர்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இருந்தாலும் அது எப்படி வந்துச்சுன்னு தெரியும் பொழுது நமக்கு மறந்துட்டா கூட டக்குன்னு ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டாபிக் என்ன விஷயம் உள்ளே இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கான்ஜுகேட் பீம் மெத்தடில் மொத்தம் 2 தியரம் இருக்குது. தியரம் அப்படி இப்படின்னு போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சும்மா பேருக்கு தான் தியரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன விஷயங்கிறது என்னன்றதை மட்டும் பார்ப்போம். தியரம் 1 என்ன சொல்லுதுன்னா, ஸ்லோப் அட் எனி பாயிண்ட் இந்த ரியல் பீம். நமக்கு என்ன தேவை? ஒரு பீமில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்லோப்பு அல்லனா டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதான நம்மளோட எய்ம். நம்மளோட எய்ம் என்ன? நம்மளோட மெயின் எய்ம் என்னது? ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப் என்ன, அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் என்ன, இதுதான் நம்மளோட தேவையாக இருக்குது. அப்போ ஒரு ரியல் பீம்னா உண்மையான பீம். ரியல் பீம் அப்படின்னா உண்மையாக அந்த பீமில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்லோப் அட் த எனி பாயிண்ட் இந்த ரியல் பீம். அது என்ன சொல்கிற வர்றாங்கன்னா, ஷியர் அட் த பாயிண்ட் இந்த கான்ஜுகேட் பீம். என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. நான் பின்னாடி ஒரு ரியல் பீமை எப்படி கான்ஜுகேட் பீமாக மாற்றுறதுன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். உண்மையான ஒரு பீமை கான்ஜுகேட் பீமை நம்மளால் மாற்ற முடியும். அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கிறது எளிமை, ஈஸி. கரெக்டு தானே? ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். கரெக்டு தானே? ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். அப்போ தெளிவாக பாருங்கள், ஸ்லோப் அட் எனி பாயிண்ட் இந்த ரியல் பீம். உண்மையான பீமில் ஏதோ ஒரு பாயிண்டில் ஸ்லோப் என்ன உங்களுக்கு வேணும்னா அதை கான்ஜுகேட் பீமாக மாற்றினதுக்கப்புறம் ஷியர் அட் தட் பாயிண்ட் இந்த கான்ஜுகேட் பீம். அடுத்தது பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் த எனி பாயிண்ட் இந்த ரியல் பீம். அடுத்து அதே மாதிரி தான் ஸ்லோப்புக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி பாயிண்ட் இந்த ரியல் பீம் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் அட் த பாயிண்ட் இந்த கான்ஜுகேட் பீம். அவ்வளோதான். ஸ்லோப்புக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஷியர் ஃபோர்ஸு. டிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெண்டிங் மொமெண்ட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கோம். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது, பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் கான்ஜுகேட் பீம் கண்டுபிடிச்சோம்னா அது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு அர்த்தம். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் கான்ஜுகேட் பீமுக்கு கண்டுபிடிச்சோம்னா அது ரியல் பீமில் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை வச்சு ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் அழகாக வெளியே எடுக்க போகிறோம். ரியல் பீம் எப்படி வரையிறது, அந்த ரியல் பீமுக்கான கான்ஜுகேட் பீம் எப்படி வரையிறது, எப்படி லோடிங்கை மாற்றுறது, எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்க போது. இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரியான கொஷின் வந்தாலும் ஈஸியாக ஒரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப்பும் டிஃப்ளெக்ஷனும் அழகாக கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீம், ரியல் பீமை எப்படி கான்ஜுகேட் பீமை மாற்றுறது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக கற்றுக்குவோம். இது ஒரு ரியல் பீம். இந்த பக்கம் நான் போட்டிருக்கிறது ரியல் பீமை. இந்த ரியல் பீமை என்னவா மாற்றினா அது கான்ஜுகேட் பீமாக மாறும். ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வைங்களேன், ஒரு பீம். இதுவும் தான் அதோட எண்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு பீம்னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் தான் எண்ட் ஆஃப் த பீம். ஓகேங்களா? நடுவில் ஏதாவது சப்போர்ட் கொடுத்தோம்னா அது எண்டு கிடையாது. இதுவும் தான் எண்டு. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 2 எண்டு தான் இருக்க முடியும். கரெக்டு தானே? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பீமுக்கு 2 எண்டு தான் இருக்க முடியும். இப்போ பாருங்கள், அப்போ இதுவும் எண்டு. இப்போ பாருங்கள், ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை ஃப்ரீயாக மாற்றிடுங்க. கண்டிஷன் நம்பர் 1 என்னது? ஃபிக்ஸ்டு எண்டை என்னவா மாற்றணும்? ஃப்ரீ எண்டாக மாற்றிடணும். அதே மாதிரி ஃப்ரீ எண்டை ஃபிக்ஸ்டு எண்டாக மாற்றணும். இதுதான் கண்டிஷன் நம்பர் 1. எப்படி? ரியல் பீமில் ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்தால் கான்ஜுகேட் பீமில் ஃப்ரீ எண்டாக மாறிடும். அதே மாதிரி ரியல் பீமில் ஃப்ரீ எண்டாக இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் பீமில் ஃபிக்ஸ்டு எண்டாக மாற்றிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து எண்டில் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஹிஞ்சரி சப்போர்ட் கொடுத்துருந்தா அதை எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஹிஞ்சாவே வச்சுக்கணும். இங்கேயும் ஹிஞ்சரி சப்போர்ட், அதாவது ரோலர் சப்போர்ட், அதையும் ரோலர் சப்போர்ட்டாக மாற்றிட்டோம். இதுவும் ஹிஞ்சரி சப்போர்ட், இந்த ஹிஞ்சரி சப்போர்ட்டை மாற்றிட்டோம். இதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. அடுத்த விஷயம் தெளிவாக பாருங்கள். இது பாருங்கள், எண்டு. இப்போ நான் எண்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சப்போர்ட்டோட எண்டை பற்றி பேசிட்டு இருக்கேன். எண்டில் இருக்கிற கண்டிஷன் மட்டும் தான் இது. அடுத்து பாருங்கள், இது எண்டு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அது எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம். நமக்கு தெரியும், ஃபிக்ஸ்டை ஃப்ரீயாக மாற்றணும், ஹிஞ்சாவே வச்சுக்கணும். எண்டில் இருக்க ஹிஞ்சாவே வச்சுக்கணும். எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. எண்டில் இருக்க ஹிஞ்சாவே வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஃபிக்ஸ்டை ஃப்ரீயாக மாற்றிட்டோம். இங்கேயும் ஃபிக்ஸ் இருக்குது, அதையும் ஃப்ரீயாக மாற்றிட்டோம். அப்போ இது மாதிரி மாற்றிக்கணும். ஆக்சுவலாக கான்ஜுகேட் பீமோட அந்த கோர் கான்செப்ட், உள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன விஷயத்தை நமக்கு சொல்ல வருதுன்னா, தெளிவாக பாருங்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் தீட்டா ஆக்சுவலாக என்னது? 0. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் என்னது? 0. கரெக்டு தானே? ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் ஸ்லோப்பும் இருக்காது, அதே மாதிரி அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனும் ஆகாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக இருந்தால் அந்த இடத்துல என்னவும் இருக்காது, ஸ்லோப்பும் இருக்காது, அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனும் ஆகாது. டிஃப்ளெக்ஷன் என்னது?
லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது, ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் டிஃப்ளெக்ஷன். அப்படி பார்க்கும்போது ஒரு ரியல் பீமில் இந்த இடத்துல ஸ்லோப்பும் இல்லை டிஃப்ளெக்ஷனும் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃப்ரீ எண்டு பாருங்கள், ஃப்ரீ எண்டில் ஸ்லோப்பும் இருக்கும், ஸ்லோப்பும் வந்து 0 ஆகாது, ஸ்லோப் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். டிக் மார்க் போட்டிருக்கேன், இங்கே டிக் மார்க் போடலன்னா இருக்காதுன்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ ஸ்லோப்பும் இருக்காது டிஃப்ளெக்ஷன் இருக்காது. இந்த ஃபிக்ஸ்டு எண்டுக்கு ஃப்ரீ எண்டுக்கு என்ன இருக்கும், ஸ்லோப்பும் இருக்கும் டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். இதை கான்ஜுகேட் பீமில் ஏன் இப்படி மாற்றுறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப்பை இங்கே ஷியர் ஃபோர்ஸ்னு மாற்றிக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனை இங்கே பெண்டிங் மொமெண்ட்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நான் ஆல்ரெடி நம்மளோட கான்செப்ட் என்னது, ஸ்லோப்புக்கு என்ன போடணும், ஷியர் ஃபோர்ஸு, டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன போடணும், பெண்டிங் மொமெண்ட், அவ்வளோதான். இதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிச்சுங்க. ஷியர் ஃபோர்ஸ் கொண்டு வந்து ஸ்லோப் கோட ஈக்குவல் பண்ணிக்கோங்க, பெண்டிங் மூமெண்ட்டை கொண்டு வந்து டிஃப்ளெக்ஷன் கோட ஈக்குவல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இதுதான் கான்ஜுகேட் பீமத்தோட சிம்பிள் கான்செப்ட். இது மட்டும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா இது ஒரு மேட்ரே கிடையாது. அதனால் ஒரு நிமிஷம் தெளிவாக பாருங்கள். அடுத்த விஷயம் பாருங்கள், இங்கே என்னது, தீட்டா இல்லை டிஃப்ளெக்ஷனும் இல்லை, ஸ்லோப்பும் இல்லை டிஃப்ளெக்ஷனும் இல்லை. நீங்கள் இங்கே கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் பெருக்கல் இங்கேயும் பெருக்கல் போட்டுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்கக்கூடாது, ஷியர் ஃபோர்ஸும் இருக்கக்கூடாதுன்னா எந்த பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, ஒரு ஃப்ரீ எண்டில் தான் பெண்டிங் மொமெண்ட் இருக்காது, ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது. நீங்கள் இங்கே எந்த மாதிரி இங்கே லோடிங் கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு கொடுத்தாலும் சரி, எந்த லோடு நீங்கள் கொடுத்து பாருங்க, இந்த ஃப்ரீ எண்டில் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி தான் ஆரம்பிக்கும், இப்படி தான் ஆரம்பிக்கும், 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ இங்கே 0 தான், ஷியர் ஃபோர்ஸும் 0 தான், பெண்டிங் மொமெண்ட்டும் இங்கே என்ன தான் 0 தான். அப்போ என்னதான் மாற்றி ஆகணும், ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு ஃப்ரீ எண்டாகத்தான் மாறி ஆகணும். அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய தீட்டாவை நம்ம என்ன மாற்றிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ்னு மாற்றிக்கணும், இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனை பெண்டிங் மொமெண்ட்னு மாற்றிக்கணும். இங்கே 2 டிக்கு போட்டிருக்குமா, 2 டிக்கு போட்டிருக்கணும் என்ன அர்த்தம், இந்த இடத்துல தீட்டாவும் கிரியேட் ஆகும் டிஃப்ளெக்ஷனும் கிரியேட் ஆகும், இங்கேயும் ஈக்குவல் போடுங்க. அப்போ ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகணும், ஒரு இடத்துல பெண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் ஆகணும், அது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். ஆனால் ஃபிக்ஸ்டு எண்டில் தான் ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும், ரியாக்ஷன் ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும், பெண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் ஆகும். அதனால தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்டு சப்போர்ட் கான்ஜுகேட் பீமில் ஃப்ரீ எண்டாகவும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரீ எண்டு கான்ஜுகேட் பீமில் ஃபிக்ஸ்டாகவும் மாறிடுச்சு. இன்னொரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, ரியல் பீம் டிட்டர்மினேட்டாக இருக்கலாம், இன்டிட்டர்மினேட்டாக இருக்கலாம், ஆனால் கான்ஜுகேட் பீம் எப்பொழுதுமே ஒரு டிட்டர்மினேட் பீமாகத்தான் இருக்கும். இது ஒரு கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கான்ஜுகேட் பீம் இஸ் ஆல்வேஸ் ஏ டிட்டர்மினேட் பீம், டிகிரி ஆஃப் இன்டிட்டர்மினன்சி 0. என்ன சொல்ல புரியுதுங்களா? அப்போ நமக்கு தெரியும் ஒரு கேன்டிலிவர் பீம் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினேட் பீம், ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினேட் பீம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, இங்கே ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் பீம் இருக்குது, நல்லா பாருங்க. ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் இஸ் ரியல் பீமில் பாருங்க, ப்ராப்பர்ட் கேன்டிலிவர் வந்து டிட்டர்மினேட் பீம் கிடையாது, இன்டிட்டர்மினன்சி 1. ஆனால் இதுக்கான கான்ஜுகேட் பீம் பாருங்க என்ன இருக்குது, இந்த இடத்துல என்னது ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் கிரியேட் ஆகும். அப்போ இட் இஸ் டிட்டர்மினேட் பீமாக மாறிடும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், எப்படியா ஒரே ஒரு ஹிஞ்சு மட்டும் கொடுத்துட்டு இது எப்படியா நிற்கும், ஸ்டேபிளாக நிற்கணும். இது கான்ஜுகேட் பீம் எப்படி இருந்தாலும் நம்ம போடலாம். ரியல் பீம் சப்போர்ட்டில் இருக்கா, கான்ஜுகேட் பீம் எப்படி இருந்தாலும் போடலாம். சப்போர்ட் இருக்கும், திடீர்னு சப்போர்ட்டே இல்லாமல் கூட இருக்கணும். இட் இஸ் இமேஜினரி பீம் தான். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இப்படி கேட்கக்கூடாது, என்னையா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான். இங்கே பாருங்கள், இந்த கண்டிஷனில் பாருங்களேன், இங்கே ஃபிக்ஸ்டு எண்ட் இருக்குது, இங்கே ப்ராப் இருக்குது. ஓகே, இது ஸ்டேபிளாக நிற்கும். ஆனால் இங்கே ஃபிக்ஸு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு, இங்கே கூடிய ஹிஞ்சு வந்து ஹிஞ்சாவாக தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சைடு மட்டும் ஹிஞ்சு கொடுத்து ஒரு பீமால் அப்படியே ஸ்டேபிளாக நிற்க வைக்க முடியுமா? முடியாது, இப்படி கீழே விழுந்துரும். ஆனால் ஏன் இப்படி வரைஞ்சிருக்கோன்னா, கான்ஜுகேட் பீம் இஸ் ஏ இமேஜினரி பீம். இப்படி ஒரு பீம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் இமேஜினரி பீம் தான் நம்ம வரைகிறோம். ஆனால் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஜஸ்ட் இமேஜினரி பீம். ரியல் பீம் தான் உண்மையான பீம். அதே மாதிரி தான் நமக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் தீட்டா டிஃப்ளெக்ஷன் தீட்டா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல இப்படி வளையும் பொழுது நமக்கு தெரியும் இந்த இடத்துல தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே தீட்டா கிரியேட் ஆகும். ஆனால் டிஃப்ளெக்ஷன் இருக்காது, ஏன்னா அந்த பாயிண்ட்டு கீழே இறங்காது மேலே ஏறாது, அந்த பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். என்ன சொல்ல புரியுதுங்களா? லோடு கொடுத்ததுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, லோடு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே தான் இருக்குது. மேபி இங்கே வேணுமா டிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல வேணுமா டிஃப்ளெக்ஷன் இருக்கும். வர டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சு இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0 தானே. அதே மாதிரி இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0 தானே. லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, லோடு கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாயிண்ட் அதே இடத்துல தான் இருக்குது. மேபி இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் இருக்கலாம், இந்த ஹிஞ்ச்டு சப்போர்ட் பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் இருக்காது, அப்போ அது இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் தீட்டா இருக்கும், டிஃப்ளெக்ஷன் இல்லை. இப்போ நம்ம என்னவோ மாற்றணும், தீட்டாவா ஷியர் ஃபோர்ஸ்னு மாற்றிக்கணும், டிஃப்ளெக்ஷனை பெண்டிங் மொமெண்ட்னு மாற்றிக்கணும். இதுக்கு டிக்கு போடுங்க, இதை கிராஸ் பண்ணுங்க. அப்போ இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது என்ன சப்போர்ட்டாக தான் இருக்கும், ஹிஞ்ச்டு சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் 0, அந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகாது, இந்த இடத்துல எந்த ஒரு பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். நீங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சு பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ஷியர் ஃபோர்ஸ் காமிக்கும், ஆனால் இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட்டே இருக்காது. பெண்டிங் மூமெண்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் நடுவில் ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்குமா? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி கிடைக்கும், முக்கோண மாதிரி கிடைக்குமா? அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்டாக இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்குது, ஆனால் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்,
அப்போ நம்ம போட்டது கரெக்டு. அப்போ ஒரு சப்போர்ட் இந்த எண்டில் இருக்கக்கூடிய ஹிஞ்சில் சப்போர்ட்டாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடமும், இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் இருக்காது. அப்படின்னா அதுவும் என்ன சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும், ஹிஞ்சில் சப்போர்ட்டாகத்தான் இருந்தே ஆக வேண்டும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் தீட்டாவும் கிடையாது, டிஃப்ளெக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி இங்கே ஷியர் ஃபோர்ஸும் கிடையாது, பெண்டிங் மொமெண்ட்டும் கிடையாது. ஷியர் ஃபோர்ஸும் கிடையாது, பெண்டிங் மொமெண்ட்டும் கிடையாதுன்னா அது ஒரு ஃப்ரீ எண்டாகத்தான் இருக்க முடியும். ஒரு ஃப்ரீ எண்டுக்கு ஷியர் ஃபோர்ஸும் வரைய முடியாது, பெண்டிங் மொமெண்ட்டும் வரைய முடியாது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கும். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் எப்பயுமே ஃப்ரீ எண்டுக்கு பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ 0 தான் இருக்கும், ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ 0 தான் இருக்கும். நீங்கள் இப்படி கேட்கலாம், மேபி இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் லோடு கொடுத்தோம்னா ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக எண்டில் வந்து 0 தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பாயிண்ட் லோடு கொண்டு வந்து எண்டில் கொடுத்தாலும் எண்டில் 0 தான். கொஞ்சம் தள்ளி தான் பாயிண்ட் லோடு கொடுக்க முடியும். கரெக்டாக ஸ்கேலோட எட்ஜிலே கொண்டு வந்து லோடை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் லோடை கொடுக்க முடியும். அப்போ எட்ஜில் எப்பயுமே என்ன தான், இன்னும் லோடு இல்லை. அப்போ எட்ஜில் எப்பயும் 0 தான் வரும். ஓகேங்களா? ஆல்வேஸ் ஃப்ரீ எண்டில் ஷியர் ஃபோர்ஸும் 0 தான், பெண்டிங் மொமெண்ட்டும் 0 தான். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது, ஹிஞ்ச் சப்போர்ட் இருக்குது, ரோலர் சப்போர்ட் இருக்குது. அப்போ ரோலர் சப்போர்ட்டில் என்ன இருக்கும், தீட்டா இருக்கும், டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ இருக்கும், பெண்டிங் மொமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது என்ன சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும், அதே ரோலர் சப்போர்ட் தான். அது அப்படியே கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நமக்கு தெரியும் எப்பயும் போல் ஃபிக்ஸட் சப்போர்ட், இங்கேயும் ஃபிக்ஸடு. இது இங்கே என்ன தான் மாற்றி ஆகணும், அதை ஃப்ரீயாக தான் மாற்றி ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து தீட்டாவும் இருக்கக்கூடாது, டிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது. இங்கேயும் தீட்டாவும் இல்லை, டிஃப்ளெக்ஷன் இல்லை. அப்படின்னா இது அப்படியே கொண்டு வாங்க. ஷியர் ஃபோர்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, பெண்டிங் மொமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா அது ஃப்ரீ எண்டாகத்தான் இருந்தாகணும். அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் இங்கே இருக்கக்கூடாது, பெண்டிங் மொமெண்ட் இங்கே இருக்கக்கூடாதுன்னா அதுவும் என்னவாக தான் இருக்கணும், ஃப்ரீ எண்டாக தான் இருந்தாகணும். அப்போ ஒரு ரியல் பீமை எப்படி நம்ம ஒரு கான்ஜுகேட் பீமாக மாற்றுறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக எப்படி ஆன்சர் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்து 2 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ரியல் பீம், இதுக்கான கான்ஜுகேட் பீம் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், ரியல் பீமில் என்ன இருக்குது பாருங்கள், இது ஒரு எண்டா, இது ஒரு எண்டு. எப்பயுமே சப்போர்ட்ல இதுதான் பார்க்கணும், இதுதான் எண்டு. இது எண்டு கிடையாது, இதுதான் எண்டு. எப்பயுமே ஒரு பீமில் இதுவும் தான் எண்டு. ஃபர்ஸ்டே நான் சொல்லியிருக்கேன், இந்த சைடும் இந்த எட்ஜும் தான் எண்டு. அப்போ இந்த எட்ஜ் எண்டு. ரியல் பீமில் எப்படி இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, இங்கேயும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ கான்ஜுகேட் பீமில் நம்ம என்ன மாற்றணும், இதை ஃபிக்ஸாக மாற்றணும். அந்த சைடு என்ன பண்ணணும், ஃபிக்ஸாக மாற்றிக்கணும். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? இங்கேயும் ஃப்ரீயாக இருக்குது, அதை நம்ம என்னவோ மாற்றிக்கிறோம், ஃபிக்ஸாக மாற்றிக்கிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் மாற்றிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் பாருங்கள், தீட்டாவும் இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அப்போ ஷியர் ஃபோர்ஸும் இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்கணும். என்ன தான் இருக்கணும், அது ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கே தீட்டாவும் இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அப்போ ஷியர் ஃபோர்ஸும் எனக்கு வேணும், பெண்டிங் மொமெண்ட்டும் வேணும்னா அது ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும். ஓகே, நான் இதை மாற்றிட்டேன்பா. இப்போ இந்த சப்போர்ட்டை என்னவா மாற்றுறது, இந்த சப்போர்ட்டை என்னவா மாற்றுறதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்லோப் இருக்கும், ஆனால் டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அதே மாதிரி தான் இங்கே ஸ்லோப் இருக்கும், டிஃப்ளெக்ஷன் இருக்காது. எப்படி இந்த இடத்துல ஸ்லோப் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, ஒரு ஸ்கேல் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒரு ஸ்கேலில் இன்டர்னலாக நான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்கேன். லோடு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், மேபி இப்படி வளையுதுன்னு வைங்களேன். லோடு கொடுக்கும்பொழுது இப்படி வளையுதுன்னு வைங்களேன். அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே என்ன ஆகும், ஒரு தீட்டா கிரியேட் ஆகும். இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகும், அதே தீட்டா தான் இங்கே கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல தீட்டா கிரியேட் ஆகுது, ஆனால் அந்த பாயிண்ட் என்ன ஆகலை, டிஃப்ளெக்ஷன் ஆகலை. அந்த பாயிண்ட் மேலே கீழே போயிட்டு இருக்கா, ஏன்னா சப்போர்ட் அந்த இடத்துல இருக்குது. அங்கே இருக்கும்பொழுது என்ன ஆகாது, அந்த பாயிண்ட் மேலே இங்கே போகாது. அந்த இடத்துல என்னது, டிஃப்ளெக்ஷன் 0. அப்போ நம்ம இதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல மாற்றுவோம். என்னது, தீட்டாக்கு பதிலாக ஷியர் ஃபோர்ஸு இருக்கணும், ஆனால் பெண்டிங் மொமெண்ட்டு இருக்கக்கூடாது. அப்போ அது என்ன சப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இது இன்டர்னலாக இருக்கிறது, இது எட்ஜில் இருக்கிறது சப்போர்ட், இது எட்ஜு. ஆனால் இது வந்து உள்ள மெம்பருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பாருங்கள். இந்த இடத்துல தீட்டா இருக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும், பெண்டிங் மொமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சப்போர்ட்டாக இருக்க முடியும், ஒருவேளை நீங்கள் ரோலர் சப்போர்ட்டே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா வைங்களேன், என்ன தெரியுமா ஆகிடும், இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகிடும், பெண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் ஆகிடும். நமக்கு தெரியும், நம்ம மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்லாம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு கண்டினியூஸ் பீமில் இந்த கண்டினியூஸ் சப்போர்ட்டில் ஷியர் ஃபோர்ஸும் இருக்கும், இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் இங்கே இருக்கும். என்ன சொல்ல புரியுதுங்களா? அந்த இடத்துல என்ன, பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டால் இந்த இடத்துல என்ன காமிக்கும், இந்த ஸ்கேல் இந்த பாயிண்ட்ல ஒரு பெண்டிங் மொமெண்ட், ஒரு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் காமிக்கும். ஓகேங்களா? ஏன்னா பீம் இந்த இடத்துல இப்படி வளையும் பொழுது கரெக்டாக இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் உள்ளே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம், எப்படா பெண்டிங் மொமெண்ட் உள்ளே வருது அப்படின்ட்டு. எட்ஜில் இருக்கக்கூடிய ஹிஞ்சட் சப்போர்ட் தான் பெண்டிங் மொமெண்ட் வராது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போட்டிங்கன்னா நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் காட்டும். நீங்கள் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நீங்கள் படிச்சிருந்தா தெரியும். அப்போ ஒரு இன்டர்னல் சப்போர்ட்டில் பெண்டிங் மொமெண்ட் என்னது காமிக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும், ஆனால் பெண்டிங் மொமெண்ட் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, அதுதான் இன்டர்னல் ஹிஞ்சு. அப்போ இன்டர்னல் ஹிஞ்சுனா ஒன்றுமே கிடையாது, ஒரு ஸ்கேலையும் இன்னொரு ஸ்கேலையும் கொண்டு வந்து இப்படி பின் மாதிரி பண்ணிடுறது. ஓகேங்களா?
இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்கேலில் ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வந்து ரெண்டையும் பின் பண்ணி விட்டிங்கன்னா வைங்களேன், அதான் இன்டர்னல் ஹிஞ்சு. அதெல்லாம் ஒரு ஸ்கேலுக்கு மேலே இன்னொரு ஸ்கேலில் வைக்கிறது. ஓகேவா, சிம்பிளாக ஒரு ஸ்கேலுக்கு மேலே இன்னொரு ஸ்கேலை வச்சுக்கிறது. அதான் வந்து என்னது இன்டர்னல் ஹிஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த இன்டர்னல் ஹிஞ்சில் தான் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ 0 ஆகிடும், இருக்காது, ஷியர் ஃபோர்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். என்ன சொல்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே ஷியர் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடும், ஆனால் அங்கே பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. நீங்கள் ஒரு இன்டர்னல் ஹிஞ்சுக்கு நம்ம போட்டு டயக்ராம்லாம் வரைஞ்சோம்னா ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் எப்பவுமே பெண்டிங் மூமெண்ட்டை எடுக்காது. ஏன் பெண்டிங் மூமெண்ட்டை எடுக்காதுன்னா அந்த இடம் வந்து என்ன ஆகும், ஃப்ரீயாக மூவ் ஆகும், அந்த இடம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா ஷியர் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும், ஆனால் பெண்டிங் மூமெண்ட் இருக்காது. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும். ஒரு இன்டர்னல் ஹிஞ்சுனா இப்படி லாக் பண்ணி வைக்கிறது. இன்டர்னல் ஹிஞ்ச் எப்பயுமே பெண்டிங் மூமெண்ட்டை எடுத்துக்காது. எப்பயுமே நம்ம கூட ஆர்ச்சில் கூட பார்த்துருக்கோம், இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கக்கூடிய இடத்துல பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ 0 தான் கிடைக்கும். எப்பயுமே இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெண்டிங் இருக்காது. அந்த இடம் வந்து என்ன, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட் வளைக்கப்படாது, அழகாக வந்து என்ன ஆகும், கீழே இறங்கிடும். வளைச்சாதான் பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகும். இப்படியோ அந்த இடம் வளையாது, என்ன ஆகும், அப்படியே இப்படி இறங்கிடும், கீழே இறங்கிடும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாது, பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகாது. அப்போ இதுவும் என்னதான் இருக்குது, உள்ளே இருக்கும்பொழுது இதுவும் இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். அப்போ ஒரு இன்டர்னலாக வந்து இந்த பக்கம் இருக்கிறது எண்ட் ஆஃப் த சப்போர்ட்டில் கொடுக்காம இன்டர்னலாக ஒரு இந்த இடத்துல ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த இடம் என்னவா மாறிடும், இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். இன்டர்னல் ஹிஞ்சில் ஷேர் ஃபோர்ஸ் வரும், ஆனால் பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும், வராது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும், இன்டர்னல் ஹிஞ்சாக கொடுக்கணும். மேபி ஒரு 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. என்ன திரும்ப 1 மார்க்கில் கேட்பாங்க, ரியல் பீம் கொடுத்துட்டு இதுக்கான கான்ஜுகேட் பீம் என்ன சூஸ் பண்ணுங்க, ABCDன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல உள்ள ஹிஞ்சிட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் பீமில் அது இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். ஹிஞ்சிட் சப்போர்ட் என்ன மாறும், இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க, ரியல் பீமில் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ஹிஞ்ச் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரியல் பீமில் ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்போ அது கான்ஜுகேட் பீமில் எப்படி மாறும் பாருங்க. எப்பயும் போல இந்த எண்ட் ஆஃப் த பீமில் பார்ப்போம், ஃபிக்ஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஃப்ரீயாக மாறிடுச்சு, அது ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஹிஞ்சில் என்ன ஆகும்னு பார்ப்போம். இன்டர்னல் ஹிஞ்சில் தீட்டா என்ன ஆகும், இருக்கும், அதே மாதிரி டிஃப்ளெக்ஷனும் இருக்கும். அதாவது இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து இப்படி வளையும் வைங்களேன், இன்டர்னல் ஹிஞ்ச் இப்படி வளையுதுன்னு வைங்களேன், இந்த இடத்துல ஒரு தீட்டாவும் கிரியேட் ஆகும், அதே மாதிரி இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே ஒரு தீட்டா கிரியேட் ஆகும். ஏன்னா இன்டர்னல் ஹிஞ்சுங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஹோல் பண்ணி இப்படி ஒரு பின் மாதிரி போடுறது. அப்போ இது எப்படி வேணுமா வளையலாம், அதுவும் எப்படி வேணுமா வளையலாம். என்ன சொல்லி போடுறீங்களா, இது மாதிரி ஒரு பின் மாதிரி நாம் போட்டு வச்சிருவாங்க 2 ஸ்கேலை. அப்போ இங்கே தீட்டாவும் கிரியேட் ஆகும், டிஃப்ளெக்ஷனும் கிரியேட் ஆகும். அப்போ இந்த இடத்துல அப்படியே வாங்க, அப்போ இந்த பாயிண்ட்ல என்ன போடணும், ஷியர் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகணும், பெண்டிங் மொமெண்ட்டும் கிரியேட் ஆகணும். இந்த இடத்துல ஸ்லோப்பும் இருக்குது, டிஃப்ளெக்ஷனும் இருக்குப்பா. அப்போ அந்த இடத்துல ஸ்லோப்புங்கிறது ஷியர் ஃபோர்ஸ், டிஃப்ளெக்ஷனுக்கு பெண்டிங் மூமெண்ட். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும், பெண்டிங் மூமெண்ட் இருக்கும். அப்படின்னா என்னவா இருக்கணும், இந்த இடத்துல இப்போதான் நம்ம பார்த்தோம், இந்த இடத்துல ஒரு கண்டினியூஸாக ஒரு ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா இது வந்து கண்டினியூஸ் சப்போர்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த கண்டினியூஸ் சப்போர்ட்டில் என்ன நடக்கும், எப்பயும் ஷியரும் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும், அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகிடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா. அப்போ இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா, சிம்பிளி இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட்டாக மாறிடும். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து ஒரு ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். ஹிஞ்சிடு சப்போர்ட் வேறு, இன்டர்னல் ஹிஞ்சு வேறு, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஹிஞ்சிடு சப்போர்ட்டுங்கிறது இது, இன்டர்னல் ஹிஞ்சுங்கிறது இது. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்டர்னல் ஹிஞ்சிடு சப்போர்ட்டாக மாறிடும். சப்போர்ட் வேறு, இன்டர்னல் ஹிஞ்சு வேறு. ஓகேங்களா, இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ சிம்பிளாக நம்ம பார்த்துட்டோம், எண்ட் ஆஃப் த பீமில் இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ரூலு, உள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு ரூலு. உள்ளே வந்து ஹிஞ்சடு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். ரியல் பீமில் உள்ள இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்துச்சுன்னா அது கான்ஜுகேட் பீமில் ஹிஞ்சடு சப்போர்ட்டாக மாறிடும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து இதுக்கான ரூல்ஸ் என்ன, இதை யூஸ் பண்ணி எப்படிலாம் ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். உங்களுக்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் எப்படி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இனிமேல் இப்போ நான் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வரைஞ்சிட்டேன். இதோட சென்டரில் ஒரு பாயிண்ட் லோட் கொடுக்குறேன். இதோட சென்டரில் ஒரு பாயிண்ட் லோட் கொடுத்துட்டேன். டோட்டல் லென்த் L. இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த எண்ட்லையும் இந்த இதுலையும் ஸ்லோப் என்ன, பாயிண்ட் லோடுக்கு கீழே டிஃப்ளெக்ஷன் எல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம மொமெண்ட் ஏரியா மெத்தடே இதை கடைசியாக கண்டுபிடிச்சிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம போட்டுருவோம். ஆனால் நம்ம ஆல்ரெடி நான் அதிலே சொல்லியிருப்பேன், ஒரு கான்ஜுகேட் பீம் மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஸ்டெப் நம்பர் 1 என்ன கண்டுபிடிக்கணும்னா, ரியல் பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய வேண்டும். என்ன கண்டுபிடிக்கணும் வேணும், ரியல் பீமுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையணும். வரைஞ்சிடலாமா, ஓகேங்களா. இங்கே டபிள்யூனா இங்கே வந்து என்ன வரும், W/2, இங்கே வந்து என்னது W/2. அப்போ இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும், இப்படி வரும், இப்படி முக்கோண வடிவில் கிடைக்கும். இதோட ஹைட் வந்து என்ன வரும், WL/4 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா W/2 × L/2 வந்து WL/4 கிடைக்கும். ஓகே, நம்ம வரைஞ்சிட்டோம். ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு.
ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிளாக வரைய தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து ஒரு பெரிய மேட்டர் இருக்காது. அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிட்டோம்பா. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட வேல்யூ டிவைடட் பை EI ஆல வகுக்க வேண்டும். அப்போ WL/4 அப்படின்னு இருக்குங்களா, அது EI ஆல வகுத்துருங்க. அப்போ WL/4 × E × I. வேலை முடிஞ்சு போச்சா? அடுத்த ஸ்டெப் நான் மாற்றிட்டேன். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட வேல்யூவை டிவைடட் பை EI ஆல வகுத்துற வேண்டும். அடுத்த விஷயம் என்னன்னா, இதுக்கு கான்ஜுகேட் பீம் வரைய வேண்டும். என்ன வேணும்? இதுக்கு கான்ஜுகேட் பீம் வரைய வேணும். சரி, வரைஞ்சிடலாமா? இது ரியல் பீம், இது வந்து என்னது? ரியல் பீம். கான்ஜுகேட் பீம் இதுக்கு எப்படின்னா பாருங்க, இது எண்டு, இதுவும் எண்டில் ஹிஞ்சர் சப்போர்ட் இருந்தால் ஹிஞ்சர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எண்டில் ரோலர் சப்போர்ட் இருந்தால் ரோலர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஒருவேளை உள்ளே இருந்துச்சுன்னா ஹிஞ்சர் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட் என்னவோ மாறிடும், இன்டர்னல் ஹிஞ்சாக மாறிடும். ஆனால் இது உள்ளே இல்லை, இது வந்து எண்டில் இருக்குது. அப்போ எண்டில் இருந்தால் அதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ இதுக்கான ரியல் பீமும் ஒன்று தான், இதுக்கான கான்ஜுகேட் பீமும் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த ஒரு சப்போர்ட்டில் மட்டும்தான். இந்த மாதிரி எண்டில் வந்து ஹிஞ்சர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஹிஞ்சர் சப்போர்ட்டாக தான் வச்சுக்கணும் கான்ஜுகேட் பீம்லையும். இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதை அப்படியே வச்சுக்கணும். அடுத்த விஷயம் என்னன்னா, இங்கே நீங்கள் கண்டுபிடிச்சு பார்த்தீங்களா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமோட வேல்யூ, இதை லோடிங் டயக்ராமாக மாற்றிக்கணும். என்னவோ மாற்றணும்? இதை லோடாக கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ இது எப்படி லோடாக கன்வெர்ட் பண்ணலாமா? இப்படி போட்டுக்கோங்க, இது வந்து லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடையாது, இது லோடாக மாறிடுச்சு. அடுத்த கான்செப்ட் என்னது? கான்ஜுகேட் பீமில் அப்புறம் இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் என்னவோ மாற்றணும்? லோடிங் டயக்ராமாக மாற்ற வேண்டும். மாற்றிட்டேன். அப்போ இது சும்மா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, இது பார்க்கறதுக்கு ஒரு லோடிங் டயக்ராம்பா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த லோடிங் டயக்ராமை கொண்டு போய் நம்மளோட கான்ஜுகேட் பீமில் கொடுக்கணும். இப்போ நம்மளோட கான்ஜுகேட் பீம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இங்கே ரோலர் சப்போர்ட் தான், இங்கே ஹிஞ்சர் சப்போர்ட் தான். ஆனால் இங்கே இருக்க லோடிங்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஜஸ்ட் சப்போர்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும். என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? ரியல் பீமை நீங்கள் கான்ஜுகேட் பீமை மாற்றினா அங்கே இருக்கக்கூடிய லோடிங் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. லோடிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பீமை மட்டும் கான்ஜுகேட் பீமை மாற்றுங்க. ஓகேவா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? அப்போ பீமை மட்டும் கான்ஜுகேட், இங்கே இருக்கக்கூடிய லோடிங்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பீமை மட்டும் கான்ஜுகேட் பீமை மாற்றிடுங்க. மாற்றிட்டேன். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய ஹிஞ்சர் சப்போர்ட் தான், இங்கே இருக்கக்கூடிய ரோலர் சப்போர்ட் தான் இருக்கும். அப்போ ரியல் பீமை அங்கே இருக்கக்கூடிய லோடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றிட்டேன். அப்புறம் இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை கொண்டு வந்து அப்படியே படக்குன்னு இது மேலே உட்கார வச்சிருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் லோடிங் டயக்ராமா? இப்போ இது பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கிடையாது, இது வந்து ரோலிங் டயக்ராம். அப்போ இதை கொண்டு வந்து இது மேலே உட்கார வச்சுட்டேன். அவ்வளோதான். இதோட ஹைட் எவ்வளோ? WL/4 E × I. அப்போ இதுதான் வந்து என்னது? லோடிங் டயக்ராமா. அப்போ இப்போ நமக்கு எப்படி லோடிங் இருக்குது பாருங்கள். கான்ஜுகேட் பீமில் ஒரு முக்கோண வடிவில் ஒரு லோடிங் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் ரியல் பீமில் எந்த பாயிண்டில் உங்களுக்கு ஸ்லோப் வேணும்னாலும் அதை கான்ஜுகேட் பீமில் அந்த பாயிண்டில் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி நீங்கள் ரியல் பீமில் எந்த பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் வேணுங்கிறதுனாலும் கான்ஜுகேட் பீமில் அந்த பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு சமம். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த இடத்துல தீட்டாவும் இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷனும் வேணும். அதே மாதிரி நம்ம அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸும் இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். லோடிங் வேணுமா மேபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு பாருங்க. இப்போ பாருங்க, நான் இங்கே இருக்கிறத கொண்டு வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? நமக்கு இந்த இடத்துல ஸ்லோப்பும் இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷனும் வேணும். அதாவது பாயிண்ட் லோடுக்கும் கீழே டிஃப்ளெக்ஷன் வேணும். அப்போ கான்ஜுகேட் பீமில் இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸும் இந்த இடத்துல பெண்டிங் மொமெண்ட்டும் கண்டுபிடிக்கிறது. நான் ஆல்ரெடி பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஆனால் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அப்போ இந்த கான்ஜுகேட் பீமுக்கு ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எப்படி போடலாம்? இந்த இடத்துல இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது? ரியாக்ஷன் RA, இது வந்து என்னது? ரியாக்ஷன் RB. இப்போ RAவும் RB எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த லோடு வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. அப்போ இந்த லோடில் பாதி இங்கே வரும், பாதி இங்கே போகும். அப்போ டோட்டல் லோடை இந்த முக்கோண மாதிரி இருக்கக்கூடிய லோட டோட்டல் லோட மாற்றுங்க. என்னது? இதோட ஏரியா கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1/2 × WL/4 × E × I × L. கரெக்டுங்களா? அதான இதோட ஏரியா ஆஃப் த டயக்ராம். லோடிங் டயக்ராம் தான் டோட்டல் லோடு. இப்போ கண்டுபிடிங்க என்னது? WL² / E × I. அதான் வந்து என்னது? ஒட்டுமொத்தமான லோடிங்கு. அப்போ இதை வந்து நம்ம பாயிண்ட் லோடாக மாற்றிக்கலாம். இந்த டோட்டல் ஏரியா தான் நம்ம பாயிண்ட் லோடாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் லோட கொண்டு வந்து நம்ம சென்டரில் கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வரும். அப்போ இந்த பாயிண்ட் லோட கொண்டு வந்து நீங்கள் இமேஜினரி லோட சென்டரில் கொடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ என்னது? WL²/8A. இப்போ இந்த WL²/8A பாதி இங்கே போகும், பாதி இங்கே வரும். அப்போ கண்டுபிடிக்க பாருங்க, அதில் பாதி எவ்வளோ? WL²/8A பாதி எவ்வளோ? 1/2 போனீங்கன்னா ஆரியாவோட வேல்யூ, இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ WL²/16 E × I. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் த கான்ஜுகேட் பீம் இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லோப்பு. அப்போ தீட்டா ஏவோட வேல்யூ என்னது? WL²/16 EI. அதே மாதிரி தீட்டா பியோட வேல்யூ எவ்வளோ? அதுவும் சேம் தான், அதுக்கும் அதே தான், WL²/16 EI. கண்டுபிடிச்சோமா? இதே வந்து நம்ம மொமெண்ட் ஏரியா மெத்தடில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு பாருங்க. இதில் பாருங்க, வித்தின் எ செகண்டில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான்.
ஆன்சர் படப்படன்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ அடுத்த விஷயம் என்னது, இந்த பாயிண்ட் லோடுக்கு கீழே இருக்க டிஃப்ளெக்ஷன் வேணும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் வேணும். பெண்டிங் மூமெண்ட் இந்த பாயிண்ட்ல எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். எப்படி பெண்டிங் மூமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஃப்ரம் லெஃப்ட் சைட்லேருந்து வர்றேன். அப்போ லெஃப்ட் சைடில் டார்க் லைன் வரைஞ்சிக்கலாம். அப்போ இந்த ஆர்ஏ இதை சுற்றி விட்டோம்னா என்ன வரும், ஆர்ஏ பாசிட்டிவ் கிடைக்கும், ஆர்ஏ இன்ட்டு L/2 கிடைக்கும், மைனஸ் இந்த இடத்துல இங்கே பார்க்கும்பொழுது இந்த லோடிங் இருக்குது. அப்போ இந்த லோடிங்கை டோட்டல் லோடிங் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம், இதோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். அப்போ ஆஃப் இன்ட்டு B இன்ட்டு H, இங்கே Bங்கிறது L/2 இன்ட்டு Hங்கிறது என்னது W L/4 இன்ட்டு EI இன்ட்டு இதை வந்து நம்ம என்னவா மாற்றிட்டோம், டோட்டல் லோடிங்காக மாற்றிட்டோம். இது ஒரு பாயிண்ட் லோடாக கொண்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா இந்த பாயிண்டில் கொடுப்போம். அதாவது முக்கோணத்தில் இங்கேருந்து 1/3 ஆஃப் லென்த்து. அப்போ 1/3 ஆஃப் லென்த்னா இந்த 1/3 ஆஃப் L/2, ஏன்னா இங்கேருந்து இது வரைக்கும் L/2. அப்போ அடிச்சு போட்டால் என்ன வரும், L/6 கிடைக்கும். அப்போ L/6 அவ்வளோதான். இது இந்த பாயிண்ட் இருக்கக்கூடிய பெண்டிங் மொமெண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சு போடுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஆரோட வேல்யூ என்னது, W L²/16 and I இன்ட்டு L/2 மைனஸ் இதை அடிச்சு போட்டால் என்ன கிடைக்கும், W L³ டிவைடட் பை இங்கே 2 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, 4 16 16 எவ்வளோ 96 E இன்ட்டு I ஈக்குவல் டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ. இப்போ அடிச்சு போடுங்க, இதை அடிச்சு போட்டால் என்ன வரும், W L³ 16 32 EI மைனஸ் W L³ 96 EI அப்படின்னு கிடைக்குது. இப்போ 96 நம்ம காமனாக எடுக்கலாம். எடுத்த 96 EI காமனாக எடுத்தோம்னா இங்கே என்ன பெருக்கணும், 3 நாள் பெருக்கணும். அப்போ 3W L³ மைனஸ் W L³ 2W L³ கிடைக்கும். 2 அடிச்சு போட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு 48 கிடைக்கும். அப்போ W L³ 48 E இன்ட்டு I அதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெல். அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் தான் ரியல் பீமில் இங்கே இருக்கக்கூடிய டெல்லு. அதோட வேல்யூ என்னது, W L³ 48 E. ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு பாருங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் எடுக்கிறத கற்றுக்கிட்டா போதும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் எடுத்தோம், RA இன்ட்டு L/2. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய லோடிங் இன்ட்டு அதை பாயிண்ட் லோடாக மாற்றிக்கலாம். அது அதோட இந்த இடத்துல இருக்கக்கூடிய CGல பிளேஸ் பண்ணி அதுக்கு இதுக்குமான டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் இந்த எண்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப் எவ்வளோ, W L²/16 A. இந்த மிடில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எவ்வளோனா W L³ 48 EI. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி நம்ம எந்த மாதிரியான லோடிங் கொடுத்தாலும் படப்படன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, பாருங்க அடுத்து ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்ல யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் கொடுத்துருக்கோம். நமக்கு தெரியும் ஆன்சர் என்ன வரும், நமக்கு தெரியும், மனப்பாடம் பண்ணிருப்போம். இருந்தாலும் இது எப்படி வந்துச்சுன்னு சடசடன்னு போட்டுட்டே இருக்கலாம். நமக்கு தெரியும் இது வந்து என்னது, ரியல் பீம். ஓகேங்களா, இதுக்கு கான்ஜுகேட் பீம் வரையலாம். கான்ஜுகேட் பீம் அதே தான். ஓகேங்களா, கான்ஜுகேட் பீம்ங்கிறது ஜஸ்ட் லோடை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கறதா. நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 என்னது, இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய வேண்டும். நமக்கு தெரியும் ஒரு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோட் ஆட்டா இருந்துச்சுன்னா இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படின்னா ஒரு பேராபோலிக் ஷேப்ல கிடைக்கும். மிட்ல இதோட வேல்யூ என்னன்னா W L²/8 கிடைக்கும். ஓகேங்களா, என்ன சொல்ல போறீங்களா, இது நமக்கு வரைய தெரியணும். இது அதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னது, டிவைடட் பை EI ஆல வகுத்துற வேண்டும். வகுத்துட்டேன், இதை கொண்டு வந்து நம்ம லோடிங் டயக்ராம் கொடுக்கணும். அப்போ இதுக்கான கான்ஜுகேட் பீம் டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். கான்ஜுகேட் பீம்ங்கிறது ஜஸ்ட் வந்து சப்போர்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும். அங்கே இருக்கக்கூடிய லோடிங்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அப்போ லோடிங்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை இங்கே பாருங்க, இங்கேயும் வந்து ஹிஞ்சர் சப்போர்ட் தான், இங்கேயும் ஹிஞ்சர் சப்போர்ட் தான். எண்டில் இருக்கு, எண்டில் இருக்கும்போது அப்படியே ஹிஞ்சராக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமா நம்ம என்னவா மாற்றினோம், லோடிங் டயக்ராமா மாற்றிட்டோம். அதை கொண்டு வந்து அப்படியே இது மேலே அப்படியே வச்சிடுறேன். அப்போ இதோட ஹைட் வந்து எவ்வளோ, W L²/8 EI அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வந்து லோடிங் டயக்ராமாக மாறிடுச்சு. அப்போ இது ஒரு பேரபோலிக் ஷேப் ஆஃப் லோடிங் டயக்ராம் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல ஸ்லோப் என்ன, இந்த இடத்துல ஸ்லோப் என்ன, அதே மாதிரி மிடில் டிஃப்ளெக்ஷன் என்ன, இதுதான் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் என்ன, இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் என்ன, மிடில் பெண்டிங் மூமெண்ட் என்ன, இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாமா. இதுக்கான ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிங்க. ஷியர் ஃபோர்ஸ்ங்கிறது என்னது, சிமெட்ரிக்காக இருக்குது. டோட்டல் லோடில் பாதி இங்கே வரும், பாதி இங்கே போகும். அப்போ டோட்டல் லோடு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்னது, ஒரு பேரபோலிக் ஷேப்பு. ஆக்சுவலாக நல்லா தெளிவாக பாருங்கள், நம்ம போன முறை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேரபோலிக் வந்து இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்ன பார்த்துருக்கோம், ட்ரையாங்குலருக்கு வந்து 1/2, இதுக்கு 1/3 ஆஃப் B இன்ட்டு Hன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் இந்த பேரபோலிக் எப்படி இருக்கு பாருங்க, இது அப்படியே இப்படி கன்வெர்ட் பண்ணுங்களேன். இப்படி கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இப்போ இந்த ஏரியா இல்லை, இந்த ஏரியா இதில் இருக்குது. கரெக்டு தானே. முதல்ல நம்ம இந்த ஏரியா எடுத்துக்கிட்டோம். இந்த ஏரியா தான் 1/3 ஆஃப் BH. ஆனால் இப்போ எப்படி இருக்குது பாருங்க, இதை நான் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி நான் போடுறேன். இப்போ போட்டேன்னா எப்படி இருக்குது பாருங்க. இப்போ இந்த ஏரியா நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது, இந்த ஏரியா எடுக்கணும். அப்போ 1/3 ஆஃப் BHனா அதில் மீதி எவ்வளோ இருக்கும், 2/3 ஆஃப் BH தான் இங்கே இருக்கும். அப்போ இந்த ஏரியா என்னது, 2/3 ஆஃப் B இன்ட்டு H. என்ன சொல்லி புரியுதுங்களா. ஓகேங்களா, இந்த பேரபோலிக்ன்றது இதுவும் பேரபோலா தான், இதுவும் பேரபோலா தான். இந்த பேரபோலிக்ன்றது தான் 1/3 ஆஃப் B இன்ட்டு H. ஓகேங்களா, அப்போ இந்த பேரபோலாங்கிறது எவ்வளோ, 2/3 ஆஃப் B இன்ட்டு H இருக்கும்.
அப்போ டோட்டலாக ஒரு ரெக்டாங்குலராக எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேரபோலா எவ்வளோ வரும்? டோட்டலாக 2/3 ஆஃப் பி இன்ட்டு ஹெச் தான் வரும். நீங்கள் கேட்கக்கூடாது என்னடா பேரபோலாக்கு 1/3 ஆஃப் போட்டால் இதுக்கு ஏன் 2/3 ஆஃப் போட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த மேலே இருக்க டாப் போர்ஷனுக்கு தான் 1/3, அந்த டாப் போர்ஷனை மறைச்சிட்டு பாருங்க, மீதி இருக்க பேலன்ஸ் தான் இங்கே பேரபோலிக்காக கிடைக்குது. அப்போ அங்கே 1/3 போயிடுச்சுன்னா மீதி 2/3 தான் இருக்கும். அப்போ டோட்டல் ரெக்டாங்குலரோட இது போடுங்க. இங்கேருந்து இது வரைக்கும் லென்த்து L, ஹைட் வந்து என்னது WL² 8E இன்ட்டு I. அப்போ டோட்டல் இது பெருங்க 2 இன்ட்டு WL³ என்ன ஆகுது 8 3 24 E இன்ட்டு ஐன்னு கிடைக்குது. அடிச்சு போட்டால் என்ன கிடைக்கும்? WL³ 12 இன்ட்டு E இன்ட்டு ஐன்னு கிடைக்குது. அப்போ டோட்டல் லோடு WL³ 12 இன்ட்டு EI. அதை பாயிண்ட் லோட நம்ம கொடுக்கலாமா? அப்போ WL³ 12 இன்ட்டு EI இன்ட்டு ஐ. அப்போ அதில் பாதி லோடு இங்கே வரும், பாதி லோடு அங்கே போகும். அப்போ அதில் பாதி வேல்யூ எவ்வளோ? ஷேர் ஃபோர்ஸ் WL³ 12 இன்ட்டு E இன்ட்டு ஐயில் பாதி 1/2 எவ்வளோ? WL³ 24 E இன்ட்டு ஐ. அப்போ அதான் இங்கே கூட இருக்கக்கூடிய ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோ? WL³ 24 E இன்ட்டு ஐ. இங்கேயும் ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோ? WL³ 24 E இன்ட்டு ஐ. இது ஒரு பெரிய விஷயமா? டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு பாருங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த பேரபோலாக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பெரிய விஷயமே கிடையாது. நம்ம முதல் போனதுலேயே பார்த்தோம், இந்த இதுக்கு 1/3னா இதுக்கு 2/3. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் ரெக்டாங்குலரில் 2/3 ஆஃப் போர்ஷன் இந்த பேரபோலா அடைச்சிருக்கோம். இந்த போர்ஷன் 1/3 ஆஃப் போர்ஷன் அடைச்சிருக்கோம். அப்போ நமக்கு தேவை இந்த பேரபோலா தான். அப்போ இதுக்கு 2/3 ஆஃப் போர்ஷன் எடுத்துட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்து டிஃப்ளெக்ஷன் அட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. பெண்டிங் மூமெண்ட் அட் மிட் பாயிண்ட் தான் டிஃப்ளெக்ஷன் அட் மிட் பாயிண்ட். அப்போ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் நம்ம எடுக்கலாம். அப்போ இதோட வேல்யூ வந்து WL³ 24 E இன்ட்டு ஐ. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு டார்க் லைன் வச்சுக்கலாம். ஃப்ரம் லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இதை சுற்றி விட்டோம்னா பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ RA இன்ட்டு L/2 மைனஸ் இந்த டோட்டல் ஏரியா இன்ட்டு இதுக்குமான CG. இதுக்கான டோட்டல் ஏரியா இப்போ தான் நம்ம பார்த்தோம். என்னது 2/3 ஆஃப் இந்த ஏரியா தான் கிடைக்கும். இந்த ஏரியா என்னது L/2 இன்ட்டு ஹைட் எவ்வளோ? WL² 8 இன்ட்டு E இன்ட்டு ஐ. என்ன சொல்லி புரியுதுங்களா? இந்த ஹைட் எடுத்துக்கலாம். WL² 8 இன்ட்டு EI இன்ட்டு இதுக்கு CGக்கும் இதுக்குமான டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். CG இதுக்கு நம்ம எப்படி போடுவோம் பாருங்க. 3/8 ஆஃப் இந்த பிரெத். இது வந்து பீன் வச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், 3/8 ஆஃப் பீன் கிடைக்கும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேரபோலிக் இந்த பேரபோலிக்கில் நிறைய விஷயம் இருக்குது. மேபி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டிவ் கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இதை தெளிவாக இன்னொரு தடவை எழுதுறேன் பாருங்க. இந்த போர்ஷன் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, இது ஒரு பேரபோலிக் போர்ஷனு, அதே மாதிரி கீழே இருக்கிறது ஒரு பேரபோலிக் போர்ஷன். என்ன சொல்ல பார்த்தீங்களா? நான் ரெண்டாக இதை பிரிச்சுக்கிறேன். நம்ம போனதில் பார்த்தோம், இது வந்து 1/3 ஆஃப் த B இன்ட்டு ஹெச். B இன்ட்டு ஹெச்சுங்கிறது இது, ஓகேவா? இது வந்து ஹச்சுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது வந்து பின்னு வச்சோம்னா B இன்ட்டு ஹெச் 1/3 இது இருக்கும். 1/3 இது போயிடுச்சுன்னா மீதி இதுக்கு எவ்வளோ? 2/3 இருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதுங்களா? அதே மாதிரி மேலே இருக்க இந்த போர்ஷனுக்கான CG வேறு மாதிரி வரும், இந்த போர்ஷனுக்கான CG வேறு மாதிரி வரும். இந்த போர்ஷனுக்கு நம்ம CG என்ன எடுத்தோம்? இங்கேருந்து, அதாவது அதிகமான பகுதியிலேருந்து ட்ரையாங்கிள் இருக்க நம்ம 1/3 எடுத்தோம். அதுக்கு எப்படின்னா இதுக்கு என்ன வரும்? 1/4 வரும்னு பார்த்தோம். அப்போ இங்கிருந்து இதுக்கு எவ்வளோ வரும்? 3/4 வரும்னு பார்த்தோம். என்ன சொல்ல புரியுதுங்களா? ஆனால் இப்போ நம்ம எடுக்கிறது மேலே இது கிடையாது, கீழே இருக்க போர்ஷனுக்கான CG. அப்போ அதுக்கு டோட்டலாக டிஃப்ரென்ஸ் ஆகும். இந்த போர்ஷனுக்கான CG அதிகமான பாயிண்ட்லேருந்து 3/8 ஆஃப் பின்னு கிடைக்கும். பிங்கிறது டோட்டல் பர்த்னு வச்சோம்னா 3/8 கிடைக்கும். அந்த விஷயத்தை தெளிவாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் 3/8 ஆஃப், இங்கிருந்து இதுக்கான தூரம் எவ்வளோ? L/2. ஆமாம், டோட்டல் லென்த் இல்லைன்னா இது இங்கிருந்து இது வரைக்கும் L/2. அவ்வளோதான், ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆரியாவோட வேல்யூ WL³ 24 E இன்ட்டு ஐ இன்ட்டு L/2 மைனஸ் இது எல்லாத்தையும் அடிச்சு போடுங்க. என்ன கிடைக்கும்? இங்கே இருக்க 3 இங்கே இருக்க 3 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே இருக்க 2 இங்கே இருக்க 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ WL/4 டிவைடட் பை 8 8 64, 64 இன்ட்டு 2ஓட வேல்யூ 128 E இன்ட்டு ஐன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போகலாம். இது இதையும் அடிச்சு போட்டோம்னா WL/4 பை 24 வந்து 2ஆல் பெருக்குனா 48 Eன்னு கிடைக்கும். அப்போ இதை காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 384 காமன் எடுக்கலாம். அப்போ 384 E இன்ட்டு ஐன்னு கிடைக்கும். அப்போ 48 8ஆல் பெருக்குனா 384 கிடைக்கும். அப்போ 8 WL/4 கிடைக்கும். அப்போ 128 3ஆல் பெருக்குனா 384 கிடைக்கும். அப்போ இதுக்கு 3 இன்ட்டு WL/4 கிடைக்கும். 8லேருந்து 3 மைனஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஆன்சரு? 5. அப்போ 5 WL/4 டிவைடட் பை 384 E இன்ட்டு ஐ தான் இங்கே இருக்கக்கூடிய என்னது? டிஃப்ளெக்ஷனு. அப்போ அதோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 5/384 WL/4 பை E இன்ட்டு ஐ. ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதுங்களா? ஆன்சர் வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்ஜுகேட் பீமில் இருக்கக்கூடிய பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு பாருங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது இதுக்கு CG எங்கடா பிளேஸ் பண்ணணும், இதுக்கு ஏரியா அப்பரா கண்டுபிடிக்கணுங்கிற கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அது மட்டும் ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா
வித்தின் a செகண்ட் பட்டன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கற்றுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு பேரபோலிக் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா ரெண்டுக்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதை வந்து ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி போட்டிங்கன்னா இதுலேருந்து கட் பண்ணி எடுத்த போர்ஷன் தான் இது. ஓகேங்களா? இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி பாருங்கள், இதே மாதிரி தான் வடிவம் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதோட ஏரியா நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி 1/3 ஆஃப் BHனா, அதோட மீதி தான் இது. அந்த இது BHங்கிறது ரெக்டாங்குலரோட ஏரியா. ரெக்டாங்குலர் ஏரியாவோட 1/3 இங்கே போயிடுச்சுன்னா மீதி பேலன்ஸ் 2/3 ஆஃப் BH தான் இங்கே இருக்கும். அப்போ ஏரியா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இதுக்கான CG பாருங்கள், இந்த ஹைட்லேருந்து நமக்கு ஆல்ரெடி 4 ஆஃப் Bன்னு கிடைக்கும் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து. அதே மாதிரி இங்கே ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து 3/8 ஆஃப் த B. இதை மட்டும் மனப்பாடம் வச்சுக்கோங்க. மேபி ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு TRB மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. அதனால் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இந்த எண்டில் மட்டும் ஒரு மொமெண்ட் ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, இது கிளாக் வைஸ் மேபி ஆன்டி கிளாக் வைஸ் கூட ஆட் ஆகலாம். இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது வந்து ரியல் பீம். ஓகேவா? இப்போ பார்ப்போம். நல்லா தெளிவாக பாருங்க. இது வந்து ரியல் பீமு. இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஒரு மொமெண்ட் என்ன பண்ணுது, வளைக்குது. அப்போ எப்படி வளைக்குதோ அப்படியே நான் டயக்ராமாக வரைகிறேன். எப்படி வளைக்குதோ அப்படியே டயக்ராமாக வரைகிறேன். இப்படி வளைக்குதா? கரெக்டு தான். இப்படி தானே வளைச்சிச்சு. ஓகே. பாருங்கள், இப்படி தான் வளைச்சிருக்கு. அப்போ இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகுதோ அந்த தீட்டாவில் பாதி தான் இங்கே கிரியேட் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்லேயே. இங்கே தீட்டா ஏ, இங்கே தீட்டா பின்னா எப்பயுமே தீட்டாவோட பி வந்து தீட்டா ஏல பாதி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் கான்செப்ட். ஒரு எலாஸ்டிக் மெம்பராக இருந்தால் இங்கே இப்படி வளைச்சிங்கன்னா அதில் பாதி தான் இங்கே கிரியேட் ஆகும். இது வந்து ஒரு நேச்சர், ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகுதோ அதில் பாதி தான் இங்கே கிரியேட் ஆகும். அதனால் நம்ம இங்கே என்ன தீட்டா கண்டுபிடிக்கிறோமோ அதில் பாதி போட்டோம்னா இங்கே இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய வேண்டும். இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி வரும், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலாக எப்படி வரும், இந்த இடத்துல எம்ங்கிற ஒரு இது கிடைக்கும், இந்த இடத்துல 0 கிடைச்சிரும். கரெக்டு தானே? ஓகே. இப்போ இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் அடுத்த கான்செப்ட் என்ன பண்ணணும், EA டிவைட் பண்ணிக்க வேண்டும். பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு காஞ்சுகேட் பீம் வரைய வேண்டும். காஞ்சுகேட் பீம் இதே மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, வரைஞ்சிட்டேன். காஞ்சுகேட் பீமும் வரைந்து விட்டேன். அடுத்து இதை வந்து லோடிங் டயக்ராமாக மாற்றி இது மேலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். சரி, கொடுக்கலாம். கொடுத்துட்டேன். இப்போ இதோட வேல்யூ என்னது, M/E × IA. ஓகேங்களா? ஓகே, எல்லா வேலையும் கிடைச்சிச்சு. இப்போ அடுத்த விஷயம் என்னது, இப்போ இதுக்கு தீட்டா கண்டுபிடிக்கணும். இதுக்கான தீட்டா என்னது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸு, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தீட்டா, இங்கே இருக்கக்கூடிய ஷியர் ஃபோர்ஸ். எப்படி இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம், ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பாயிண்ட்லோட மாற்றி இதை கொண்டு வந்து இதோட CGயில் கொண்டு வந்து பிளேஸ் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லோட மாற்றோம்னா இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா என்னது, ½ இன்ட்டு இங்கிருந்து இது வரைக்கும் தூரம் எவ்வளோ, L இன்ட்டு ஹைட்டு M/E × I. அடிச்சு போட்டால் என்ன கிடைக்கும், ML/2EA, ML/2EA அப்படின்ற வார்த்தை கிடைக்குது. அப்போ இதை பாயிண்ட்லோட மாற்றிட்டோம். இந்த பாயிண்ட்லோட கொண்டு வந்து நம்ம என்ன கொண்டு விடணும், முக்கோணத்தோட CGயில் பிளேஸ் பண்ணோம். முக்கோணத்தோட CG என்னது, இங்கிருந்து L/3. அப்போ இந்த இடத்துல ML/2EAன்னு கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இது கொடுத்துட்டோம்னா இந்த லோடிங்கை நம்ம மறந்துடலாம். ஓகேவா? ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும், பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி பண்ணிடாதீங்க. ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இதை நம்ம ஒரு பாயிண்டோட மாற்றி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ ML/2A நம்ம இங்கே கொடுத்துரும். இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சிக்மா ஆஃப் மொமெண்ட். சிக்மா ஆஃப் மொமெண்ட் அட் த பாயிண்ட் B = 0. இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம இருக்க எல்லாத்தையும் இதை வச்சு சுற்றி விடலாம். ஒரு டார்க் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த சைடு ஒரு டார்க் லைன் வரையணும் வைங்களேன். என்ன வரும், RA வந்து நெகட்டிவ்ல வரும். அப்போ -RA × L, இதோட வேல்யூ பாசிட்டிவ்ல வரும். ப்ளஸ் ML/2E × I. இங்கிருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் என்ன, இங்கிருந்து இது வரைக்கும் L/3னா இங்கிருந்து இது வரைக்கும் 2/3 ஆஃப் L = 0ன்னு கிடைக்கும். இப்போ ஆரியோட வேல்யூ கண்டுபிடிங்க. RA × L = இது இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு. ML² / I கிடைக்கும். L கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆரியோட வேல்யூ என்னது, ML/3E × IA. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப்போட வேல்யூ எவ்வளோ, தீட்டா ஏ. அதாவது எந்த இடத்துல மொமெண்ட் ஆட் ஆகிட்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தீட்டா ஏவோட வேல்யூ என்னது, ML/3 × EI. அப்போ தீட்டா பி என்னவா இருக்கும், இதில் பாதி தான் இருக்கும். அப்போ இதை 1/2 பெருங்க. இதோட வேல்யூ என்ன, தீட்டா பியோட வேல்யூ ML/6EI. கண்டிப்பாக இது ML/6EI தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். RBயோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இந்த RAவை பொறுத்து நம்ம மொமெண்ட் எடுக்கலாம். ஒரு டார்க் லைன் இந்த பக்கம் வரைஞ்சிக்கலாம். இருக்க எல்லாத்தையும் இதை வச்சு சுற்றி விடுங்க. -RBன்னு கிடைக்கும். RB × L இது வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ்னு கிடைக்கும். அப்போ ML/2E × I. இதுக்கான தூரம் வந்து L/3 = 0. அதாவது சிக்மா ஆஃப் மொமெண்ட் அட் A = 0. சிக்மா ஆஃப் மொமெண்ட் அட் பாயிண்ட் A = 0 போட்டு நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும், RB தான் வேணும். RB × L = இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போனால் நெகட்டிவ் ஆயிடும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ML² / 6E × E × I கிடைக்குது. L கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ML/6EI. அப்போ இந்த தீட்டா பியோட வேலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு,
இங்கே என்ன தீட்டா கிரியேட் ஆகுதோ அதில் பாதி தான் இங்கே கிரியேட் ஆகும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இங்கே ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட்டில் ml/3a ml/3a பெருசா ml/6a பெருசா? 3a விட 6 பெருசு. ஆனால் எல்லாம் வகுத்தலுக்கு கீழே இருக்குது. அப்போ ml/3a தான் பெருசு 6a விட. ஓகேங்களா? வகுத்தலுக்கும் கீழே இருக்கும் பொழுது வேல்யூ வந்து பாதியாக குறையும். அப்போ ml/3a வந்து ml/6a விட அதிகம். அதனால் எப்பயுமே இங்கே உருவாகக்கூடிய தீட்டாவோட வேல்யூ ml/3a, அந்த சைடு உருவாகக்கூடியது ml/6a. என்ன சொல்லி புரியுதுங்களா? ரியல் பீம்ல எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் இன் சைன் மாறுதோ அங்கே தான் வந்து அதிகமான டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும். அது கொஞ்சம் லாங் டெரிவேஷனாக போகும். அதனால் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அதோட அவுட்புட் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ தீட்டா ஏ தீட்டா பி மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கொஷினுக்கு எந்த பாயிண்ட்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும்? மேபி ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துருந்தா எந்த பாயிண்டில் நமக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்கேல் இருக்கா, இப்படி நான் வளைக்கிறேன்னா வளைக்கும் பொழுது இதோட மிட்டில் வந்து தீட்டா டிஃப்ளெக்ஷன் அதிகமாக இல்லை, கொஞ்சம் இங்கே இருக்குது. இதோட மிட்டுனா இங்கே போடலாமே, இங்கே மிட்டில் வந்து அதிகமாக இல்லை, மிட்டை விட கொஞ்சம் தூரம் தள்ளி ஏதோ ஒரு பாயிண்டில் அதிகமான டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஏன்னா இதை டிஃப்ளெக்ஷன் நான் வரைகிறேன், இப்படி வந்து இப்படி போகுது. அப்போ மிட்டில் அதிகமான டிஃப்ளெக்ஷன் இல்லை, இங்கே எங்கேயோ ஒரு பாயிண்டில் அதிகமான டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே இருக்கும்? பொதுவாக தெரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே ஒரு விஷயம் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, L/√3, அதாவது 1/√3 ஓட வேல்யூ 0.577. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. 1/√3 ஓட வேல்யூ 0.577. அப்போ மிட்டில் கிரியேட் ஆகலை, மிட்டை விட அதிக தூரத்தில் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த எண்டிலிருந்து இது அதிக தூரம், இந்த எண்டிலிருந்து இது கம்மி தூரம், டெல் மேக்ஸ். ஏன்னா இங்கே வளைக்கும் பொழுது இதுக்கு பக்கத்தாலே டெல் மேக்ஸ் கிரியேட் ஆகிடும். என்ன சொல்லி புரியுதுங்களா? இங்கே பாருங்களேன், ஸ்கேலை வச்சு நான் வளைக்கிறேன், எந்த பக்கம் வளைக்கிறனோ அது பக்கத்தாலேயே அதிகமான டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுது. ஒருவேளை நான் இந்த பக்கம் வளைச்சேன்னா இந்த பக்கம் அதிக டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும். அப்போ மிட்டை விட தாண்டிடுச்சு 0.577னா, அப்போ எப்பயுமே கொஷின் பேப்பரில் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த டைரக்ஷன், இந்த 0, இந்த மொமெண்ட் ஆக்ட் ஆக எண்டிலிருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா L/√3ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். அதாவது 0.577 L, அதாவது மிட்டை விட தாண்டிடுச்சு. மிட்டை விட தாண்டி L/√3ங்கிறது எங்கேருந்து? மொமெண்ட் ஆக்ட் ஆகாத எண்டிலிருந்து L/√3ங்கிற டிஸ்டன்ஸில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும். அந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ எவ்வளோனா எழுதிக்கோங்க, ml²/9√3 3e × IE. ஓகேங்களா? இது லாங் டெரிவேஷனாக போவோம். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கனால நம்ம சிம்பிளாக இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். தீட்டா மட்டும் எப்படி வந்துச்சுன்னு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ தீட்டா வந்து மொமெண்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது ml/3a, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ml/6a. அதே மாதிரி டெல் மேக்ஸ் எங்கே கிரியேட் ஆகுனா மொமெண்ட் எங்கே கொடுக்குறோமோ அதுக்கும் பக்கத்தாலே கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? என்ன சொல்ல புரியுதுங்களா? அப்போ மொமெண்ட் ஆக்ட் ஆகாத எண்டிலிருந்து அதிக தூரத்தில் கிரியேட் ஆகும். அப்போ L/√3ங்கிறது 0.577, மிட்டை விட தாண்டிடுச்சு. அப்போ இங்கிருந்து L/√3ங்கிற அந்த கான்செப்டில் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய டெல் மேக்ஸோட வழி ml²/9√3. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா இதுக்கு ஆன்சர் இது தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எல்லாத்துலேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன விஷயம் கண்டுபிடிச்சோம்? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் என்னது ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆனிச்சுன்னா, ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆச்சுன்னா ஒருவேளை இந்த சைடு கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகலாம், எப்படி ஆக்ட் ஆகலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேலை வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒருவேளை நான் இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் ஒரு கிளாக் வைஸில் ஆக்ட் ஆகுதுன்னு வைங்களா, எப்படி இந்த ஸ்கேல் திரும்பும்? இந்த மாதிரி திரும்ப இருக்கும். கரெக்டு தானே? இந்த மாதிரி தான் திரும்ப இருக்கு. அப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். அப்போ தீட்டா பியோட வேல்யூ என்ன தான் வரும்? எம் ஒரு மொமெண்ட் கொடுத்தா ml/3a. ஏன் ml/3a? எந்த சைடில் நம்ம மொமெண்ட் ஆக்ட் ஆகுதோ அந்த சைடில் உருவாக்கக்கூடிய தீட்டாவோட வேல்யூ ml/3a. அதுக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ? அதில் பாதி தான் இருக்கும். அப்போ தீட்டா ஏவோட வேல்யூ என்னது? ml/6a. இது இப்போ தான் பார்த்தோம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சில விஷயம் பார்ப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னு பாருங்கள். இப்போ ஒருவேளை அதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் ஒரு கிளாக் வைஸில் ஒரு மொமெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு மொமெண்ட், சேம் அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்கே எவ்வளோ தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே எவ்வளோ தீட்டா கிரியேட் ஆகும், இதுதான் என்னோட கொஸ்டின். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்க. இதை பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்லேருந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். எப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த சைடு மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளஸ்ஸு, அப்புறம் இந்த சைடு மட்டும் ஆக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சைடு மட்டும் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி பீம் வளையும்? இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். இந்த சைடு ஆக்ட் ஆகிடுச்சுன்னா கீழ் நோக்கி இப்படி வளைஞ்சிருக்கும். கரெக்டு தானே? இது நம்மளால் வரைஞ்சிக்க முடியும். அடுத்த விஷயம் பாருங்கள்,
இப்போ இது வந்து தீட்டா ஏ, இது வந்து என்னது தீட்டா பி. அப்போ இது வந்து என்னது தீட்டா ஏ, இது வந்து என்னது தீட்டா பி. அப்போ இதுவும் மொமெண்ட் தான், இதுவும் அதே மொமெண்ட் தான். இப்போ கண்டுபிடிங்க தீட்டா ஏவோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 3EIA. தீட்டா பி என்னவா இருக்கும் அதில் பாதி ml டிவைடட் பை 6A. இந்த இங்கே கொடுக்கக்கூடிய மொமெண்ட்னால இங்கே ml டிவைடட் பை 3A, இங்கே ml டிவைடட் பை 6A. அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய மொமெண்ட்னால இங்கே இருக்க தீட்டா ஏவோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 6A. இங்கே எவ்வளோ ml டிவைடட் பை 3A. அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எவ்வளோ இந்த தீட்டா ப்ளஸ் இந்த தீட்டா ரெண்டுமே கம்பைன் ஆகும். அதே மாதிரி இந்த தீட்டா பி இந்த தீட்டா பி ரெண்டுமே கம்பைன் ஆகும். ஏன்னா இதுவும் பீமை கீழ் நோக்கி தான் அழுத்துது, இந்த மொமெண்ட்டும் பீமை கீழ் நோக்கி தான் அழுத்துது. அப்போ இங்கே என்ன தீட்டா ஏ இருக்குமோ அதை விட தீட்டா ஏ என்ன ஆகுது, இந்த மொமெண்ட்டும் கீழ் நோக்கி அழுத்துறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. என்ன சொல்ல முடியுங்களா, இந்த மொமெண்ட்டும் பீமை கீழ் நோக்கி தான் அழுத்துது, இந்த மொமெண்ட்டும் இந்த சைடு பீமை கீழ் நோக்கி தான் அழுத்துது. அப்போ இங்கே என்ன டைரெக்ஷனில் தீட்டா கிரியேட் ஆகுதோ அதே டைரெக்ஷனில் தான் இங்கேயும் தீட்டா கிரியேட் ஆகும். ஏன்னா இப்படி வளைக்கும் பொழுது இதுவும் கொஞ்சம் வளைக்கும், இந்த சைடு டைரெக்ஷன் கொடுக்கக்கூடிய மொமெண்ட். அப்போ இந்த டைரெக்ஷனில் கொடுக்கக்கூடிய மொமெண்ட் பீமை இன்னும் தான் வளைக்குது. அப்போ தீட்டா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எம்எல் டோட்டல் தீட்டா என்ன தெரியும் பாருங்க, இங்கே ஒரு ml டிவைடட் பை 3Aங்களா. ஓகே, இங்கே என்னது ml டிவைடட் பை 6A. இது ரெண்டும் ஒரு காம்பினேஷன் தான் என்ன ஆகும் இங்கே கிரியேட் ஆகும். அப்போ 6 காமனாக எடுத்துக்கலாம். 6 காமனாக எடுத்தால் என்ன வரும் 6A காமனாக எடுத்தா இங்கே 2 இருக்குங்க. அப்போ 2 + 1 3. அப்போ 3m × L வரும். அப்போ அடிச்சு போட்டால் என்னது ml டிவைடட் பை 2EI. அப்போ இங்கே என்ன ஆன்சரு ml டிவைடட் பை 2EI தான் இங்கே என்னவா உருவாகும் தீட்டாவா ஃபைனல் தீட்டாவா கிரியேட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே என்னதான் உருவாகும் தீட்டா பியும் ml டிவைடட் பை 2EI தான் கிரியேட் ஆகும். இதில் தான் டவுட் இருக்கா, ரொம்ப சிம்பிள் தானே. அதே மாதிரி இங்கே ml டிவைடட் பை 6A தான், இங்கே ml டிவைடட் பை 3A தான். அப்போ ரெண்டையும் கூட்டுங்க, இங்கே ml டிவைடட் பை 2A தான் கிரியேட் ஆகும். ஓகேங்களா. என்ன சொல்லி புரியுதா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ கொஸ்டின் கொடுப்பாங்க ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் இந்த ஏ சப்போர்ட் ஏ, அதே மாதிரி ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் இந்த சப்போர்ட் பினா இங்கே எவ்வளோ தீட்டா கிரியேட் ஆகும், இங்கே எவ்வளோ தீட்டா கிரியேட் ஆகும் கேட்பாங்க. அப்போ இந்த சைடும் இந்த சைடு உருவாகக்கூடிய தீட்டா சேம் தான், அதோட வேல்யூ ml டிவைடட் பை 2EI. ஓகேங்களா. இப்போ அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன், இதை நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவை. அடுத்த கொஸ்டின் இதே மாதிரி நான் நம்ம இன்னொன்று பார்ப்போம். என்னன்னு பாருங்க, அதே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் அதே ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்குது. ஓகே, இந்த டைரெக்ஷனில் ஒரு கிளாக் வைஸில் மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இந்த சைடும் கிளாக் வைஸில் மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். இங்கேயும் கிளாக் வைஸ் மொமெண்ட் தான், இங்கேயும் கிளாக் வைஸ் மொமெண்ட் தான். அப்போ இங்கே என்ன தீட்டா ஏ கிரியேட் ஆகும், இங்கே என்ன தீட்டா பி கிரியேட் ஆகும். அப்படி கேட்டாங்கன்னா என்ன பாருங்க, எப்பயும் போல பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆக்ட் ஆகும் பாருங்க, இந்த ஏல வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கொடுத்துட்றேன். அப்புறம் ப்ளஸ்ஸு பியில் வந்து என்ன ஆகிட்டு இருக்கு ஒரு கிளாக் வைஸ் மூமெண்ட்டை கொடுக்குறேன். இப்போ ரெண்டோட காம்பினேஷன் தான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கும். ஓகே இருக்கட்டும். ஏல கொடுக்கறனால பீம் எப்படி கீழே இறங்கும் பாருங்க, இப்படி இறங்கும். அப்போ கீழ் நோக்கி இறங்குது இப்போ இப்படி. அப்போ இந்த இடம் வந்து தீட்டா ஏ, அந்த இடம் வந்து தீட்டா பி. தீட்டா ஏவோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 3E × I. இதோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 6EI. ஏன்னா எந்த சைடில் மொமெண்ட் இருக்கோ அது EI வரும், 3EI வரும், அந்த ஆப்போசிட் சைடில் 6EI வரும். இப்போ பாருங்க, இது ஏ, இது வந்து பி. இப்போ இது எப்படி பண்ணும், இது மேல் நோக்கி அழுத்தும். இந்த பீம் என்ன பண்ணும் மேல் நோக்கி அழுத்தும். அப்போ பீம் இப்படி வளையும். அப்போ இங்கே தீட்டா ஏவோட வேல்யூ எவ்வளோ ml டிவைடட் பை 6EI. இங்கே தீட்டா பியோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 3EI. இப்போ ரெண்டோட காம்பினேஷன் பண்ணுங்க, இது கீழ் நோக்கி அழுத்துது, இது மேல் நோக்கி அழுத்துது. அப்போ இதுலேருந்து இதை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். போன இதில் ரெண்டுமே கீழ் நோக்கி எழுதுச்சு, அப்போ கூட்டணும். இதில் மாற்றி பண்ணுது, அப்போ என்ன பண்ணுங்க மைனஸ் பண்ணுங்க. அப்போ இந்த தீட்டா ஏ ஃபைனல் என்ன இருக்கும் ml டிவைடட் பை 3AI மைனஸ் ml டிவைடட் பை 6EI. இதனால் உருவாகக்கூடியது மைனஸ் அதனால் உருவாகக்கூடியது, ஏன்னா அதெல்லாம் உருவாகக்கூடியது மேலே போகுது. அப்போ காமனாக 6 காமனாக எடுத்துட்டோம்னா 6EI காமனாக எடுத்தோம்னா என்ன வரும் காமனாக எடுத்தால் என்ன வரும் பாருங்க, இங்கே ரெண்டு மேலே ரெண்டாவது பிரிக்கலாம். அப்போ 2ml மைனஸ் mlோட வேல்யூ என்னது mlன்னு கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ என்னது எது கீழே தான் இருக்கும். ஓகேங்களா. என்ன சொல்ல முடியுங்களா, இது வந்து என்ன ஆகும், ஏன்னா ml டிவைடட் பை 3EI தான் அதிகம் ml டிவைடட் பை 6EI விட. அப்போ தீட்டா இங்கே வந்து எப்படி இருக்குமா கீழ் நோக்கி தான் இருக்கும். ஆக்சுவலாக கீழ் நோக்கி தான் இருக்கும் இந்த இடத்துல. இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் ml டிவைடட் பை 6EIங்கிற அளவுக்கு இருக்கும். அப்போ பீம் கீழ் நோக்கி தான் வளைஞ்சிருக்கும் இந்த இடம். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல பாருங்க தீட்டா பியில் பாருங்க, இதோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 3EI. இதோட வேல்யூ மைனஸ், இது கீழ் நோக்கி இருக்கு. அப்போ இது மைனஸ் ml டிவைடட் பை 6EI தான் வரும். அடிச்சு போட்டால் என்ன வரும் நமக்கு டிவைடட் பை 6EI தான் கிடைக்கும். ஆனால் இந்த தீட்டா எப்படி இருக்கு பாருங்க, மேல் நோக்கி தான் இருக்கும். ஏன் தீட்டா பி இங்கே மேல் நோக்கி தான் அதிகமாக இருக்கு. அப்போ அதிலிருந்து இது கம்மியாகுது. அப்போ ml டிவைடட் பை 6EI தான் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே மேல் நோக்கி தான் வளையும். அப்போ ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. பீம் ஆக்சுவலாக எப்படி வளைஞ்சிருக்கும் இப்படி வளைஞ்சிருக்கும். இதோட வேல்யூ ml டிவைடட் பை 6EI, இதோட வேல்யூ என்னது ml டிவைடட் பை 6EI தான். இப்போ இது கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கும், இது லைட்டாக மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும். இது இப்படி கொடுக்குறேன், இது இப்படி கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் இப்படி தான் வளையும். என்ன சொல்லி புரியுதுங்களா. அப்போ இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கணும்.
ஏன் இந்த கீழ் நோக்கி தான் அது மேல் நோக்கி தான் இந்த சப்போர்ட்டில் இருக்கிறது இதை கீழ் நோக்கி வளைச்சிருக்கோம், ஆனால் இதோட எஃபெக்ட் இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிறோம். அதே மாதிரி இந்த சப்போர்ட்டில் இருக்கிறது இது மேல் நோக்கி தூக்கும், ஆனால் இதோட எஃபெக்ட் இதை லைட்டாக கீழ் நோக்கி வளைக்கும். அப்போ காம்பினேஷன் பார்க்கும்போது இது கீழ் நோக்கியும் அதுவும் மேல் நோக்கியும் வரையும். இதோட வேல்யூ ml/6CI, இதோட வேல்யூ ml/6CI தான். இது கொஸ்டின் பேப்பரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மொமெண்ட்டு இந்த சப்போர்ட்லையும் இந்த சப்போர்ட்லையும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுது வாட் இஸ் த தீட்டாவோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க. தீட்டாவோட வேல்யூ என்னது? ml/6CI, ml/6CI. அதே மாதிரி இது மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் அட் த மிட் பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க, 0. ஓகேங்களா? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இங்கே அமௌண்ட் இங்கேயும் என்னது ஆக்சுவலாக கிளாக் வைஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, இங்கேயும் கிளாக் வைஸ் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ சேம் கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமில் மிட் பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. மிட் பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ என்னது? 0. ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஏறுது. அப்போ தீட்டா, ஏன்னா லோடு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, மொமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த மிட் பாயிண்ட்டில் டிஃப்ளெக்ஷன் 0ன்னு கொடுத்து சொல்லிடுறாங்க. அது மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் கேட்டால் எதுக்கு இது ஆன்சர் பிக் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல உட்காந்து ஓகே இதுக்கு ml/6CI, இதுக்கு எப்படி வரும், இது எப்படி வளையும், என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கடகடன் போட்டு ஆன்சர் போட்டே போயிடலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல மிட்ல வந்து ஒரு பாயிண்ட் லோடு டபிள்யூங்கிற பாயிண்ட் லோடு ஆட் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா அதோட மிட்ல டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா இது எண்டில் தீட்டாவோட வேல்யூ 0, தீட்டா இங்கே 0 தான், சப்போர்ட்டில் தீட்டாவோட வேல்யூ 0 தான். அப்போ பீம் எப்படி வளையும்? இப்படி வளையும். அப்போ இங்கே டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும், ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஒருவேளை இது வந்து ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்திருந்தால் நல்லா தெளிவாக கவனிங்க, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வருமோ அந்த டிஃப்ளெக்ஷனில் 1/4 டிஃப்ளெக்ஷன் தான் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்போர்ட் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ வரும்? 1/4 ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் தான் வரும். ஓகேங்களா? என்ன சொல்றேன் புரியுதுங்களா? சிம்பிளி சப்போர்ட்டில் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? சிம்பிளி சப்போர்ட்டில் என்ன வரும் பாருங்க, WL3/48EAன்னு கிடைச்சிங்களா? அப்போ இதை அடிச்சு போட்டால் என்ன வரும்? WL3/192EAன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் 1/4 ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். 4th 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போயே நான் ஆன்சர் எழுதி வச்சுட்டேன். இதுக்கு டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ? WL3/192EAன்னு வரும். இது எப்படி நம்மளோட கான்ஜுகேட் பீம் மெத்தட்லேருந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். நமக்கு தெரியும் ஒரு சென்டரில் பாயிண்ட் லோடு கொடுத்தோம்னா இங்கேயும் மொமெண்ட் கிரியேட் ஆகும், அதாவது ஃபிக்ஸ்ட் இன் மொமெண்ட் கிரியேட் ஆகும். அதோட வேல்யூ எவ்வளோ? WL/8. இதோட வேல்யூ எவ்வளோ? WL/8. ஓகேங்களா? ஃபிக்ஸ்ட் இன் மொமெண்டோட வேல்யூ எவ்வளோ? WL/8ங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இந்த விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது சென்டரில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த மொமெண்டோட ஃபிக்ஸ்ட் இன் மொமெண்டோட வேல்யூ எவ்வளோ? WL/8. இதோட வேல்யூ எவ்வளோ? WL/8. இது மனப்படமாக நமக்கு தெரியணும். இப்போ இதுலேருந்து இது ஈஸியாக ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, இது எப்படி போடலாம்? ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட பீம் மாதிரி போட்டு இந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். இங்கே W, இதோட வேல்யூ WL/8, இதோட வேல்யூ வந்து WL/8. ஓகேங்களா? என்ன சொல்ல போகிறீங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், என்னோட பிரின்சிபல் சூப்பர் பொசிஷனை யூஸ் பண்ணி இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை 2 சிம்பிளி சப்போர்ட்டடாக மாற்ற போகிறேன். என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை 2 சிம்பிளி சப்போர்ட்டோட சேர்ந்து தான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அது எப்படின்னு பாருங்க. ஆக்சுவலாக இந்த மொமெண்ட்டை மட்டும் இங்கேருந்து கலட்டிடுறேன், இந்த மொமெண்ட்டை மட்டும் இங்கேருந்து கலட்டிடுறேன், இங்கே இருக்க மொமெண்ட் இங்கேருந்து கலட்டிட்டு அதுக்கு தனியாக ஒரு டயக்ராம் போட்டுக்கிறேன், அப்போ இங்கே ஒரு மொமெண்ட், இதோட வேல்யூ WL/8, இதோட வேல்யூ WL/8. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து என்னது இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. அதாவது இந்த சிம்பிளி சப்போர்ட்டோட சேர்ந்து தான் வந்து என்னது இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஆக்சுவலாக ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுங்கிறது என்னது, இந்த சிம்பிளி சப்போர்ட்டில் இங்கே 2 மொமெண்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதான் வந்து என்னது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டு. அப்போ என்ன பண்ணிக்கிறேன், 2 கழட்டிக்கிறேன். பிரின்சிபல் சூப்பர் பொசிஷன் யூஸ் பண்ணி இதுவரையும் காம்பினேஷன் பண்ணால் அப்போ நமக்கு இது ஆன்சர் கிடைக்கும். அப்போ இது தனியாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடாக மாற்றிட்டேன், இதை தனியாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டடாக மாற்றிட்டேன். அப்போ இதனால் இங்கே எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னு பார்ப்போம், ரெண்டையும் கூட்டின போது நமக்கு இந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கிடைச்சிரும். சிம்பிளாக பாருங்கள், நமக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். இதுக்கான பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இப்படி வரும். ஓகேங்களா? இதுக்கு மேலே வந்து WL/4ன்னு வரும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதை EAயால் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இதை லோடிங் டயக்ராமாக மாற்றி இது ரியல் பீம், இது வந்து ரியல் பீம். இப்போ இது தனியாக சிம்பிளி சப்போர்ட்டோட மாற்றிட்டு இது தனியாக சிம்பிளி சப்போர்ட்டோட மாற்றிட்டேன். அப்போ அதுக்கான கான்ஜுகேட் பீமும் எப்படி தான் வரும், சிம்பிளி சப்போர்ட்டோட தான் கிடைக்கும். அதை கொண்டு வந்து லோடிங் டயக்ராமாக கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட் நோ பார்த்தோம். இது சென்டரில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா இதில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் கிரியேட் ஆகும் நமக்கு தெரியும். அது நமக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அதோட வேலை எவ்வளோ? WL3/48EA. இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி முடித்தோம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இந்த மொமெண்ட்னால இங்கே எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் வரும்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த லோடிங்னால இங்கே டிஃப்ளெக்ஷன் கீழ் நோக்கி நடக்குது டெல்லு. ஆனால் இந்த மொமெண்ட்னால டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, மேல் நோக்கி இருக்குது. கரெக்டு தானே? அப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எப்பயும் போல் இது வந்து இப்போ தனியாக சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக மாறிடுச்சு. இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரீங்க, ஆக்சுவலாக இப்படி கிடைக்கும். கரெக்டு தானே?
இந்த பக்கம் இந்த மொமெண்ட் இருக்கு, எந்த சைடில் பெண்டிங் மொமெண்ட் எடுத்தாலும் இந்த WL/8ங்கிற அந்த வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ WL/8 தான் கிடைக்கும். EAயால் டிவைட் பண்ணிருங்க. இது லோடிங் டயக்ராமா மாறிடுச்சு. இதை கொண்டு போய் நம்மளோட கான்ஜுகேட் பீமில் கொடுங்க. இப்போ கான்ஜுகேட் பீம்ங்கிறது என்னது? சிம்பிளி சப்போர்ட் தான். இது ரெண்டு தனி சிம்பிளி சப்போர்ட்டோட மாற்றிட்டோம். அப்போ இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட மாற்றிட்டேன். இதில் கொண்டு வந்து என்னோட லோடிங்கை கொடுத்து விட்டேன். WL/8/EAங்கிற லோடிங்கை கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு சென்டரில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா அதான் இந்த மொமெண்ட்னால இங்கே கிரியேட் ஆகக்கூடிய டிஃப்ளெக்ஷன். சென்டரில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுக்கான டோட்டல் லோடு என்னது? WL/8EI × L. அப்போ அதில் பாதி தான் இங்கே வரும், பாதி அங்கே போகும். /2 போட்டிங்கன்னா WL²/16EAன்னு கிடைக்கும். அப்போ இதுக்கான ரேஷன் என்ன? WL²/16EAன்னு கிடைக்கும். ஓகேங்களா? என்ன சொல்லி போடுறீங்களா? ஓகே. இப்போ அடுத்த விஷயம் தெளிவாக பாருங்கள். இப்போ இந்த சென்டரில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கலாம். இப்போ மிடில் இப்படி போட்டுக்கிறேன். இங்கே சுற்றி விட்டோம்னா என்ன வரும்? WL²/16EI × L/2. இப்போ இந்த லோடிங்க்கு CG சென்டரில் இருக்கும். அதை சுற்றி விட்டோம்னா நெகட்டிவ் கிடைக்கும். அது போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? WL/8EI × L/2 இதுக்குமான டிஸ்டன்ஸ் L/4. ஓகேங்களா? இப்போ அடிச்சு போட்டால் இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, இதுக்கு WL³/32EAன்னு கிடைக்கும், மைனஸ் WL³/64EAன்னு கிடைக்கும். அதை அடிச்சு போட்டால் WL³/64EAன்னு கிடைக்குது. அப்போ இந்த டிஃப்ளெக்ஷன் இங்கே கிரியேட் ஆகிறது. ஆக்சுவலாக இந்த டிஃப்ளெக்ஷன் கீழ் நோக்கி இருக்கு, இந்த டிஃப்ளெக்ஷன் மேல் நோக்கி இருக்கு. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும். அப்போ WL³/48EI மைனஸ் WL³/64EI மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். இதை அடிச்சு போட நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா, போட்டு பாருங்க, WL³/192EA தான் கிடைக்கும். அப்போ என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? ஃபைனல் இந்த டிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? என்ன சொல்ல போகிறீங்களா? அவ்வளோதான். நீங்கள் இதை மாதிரி சுற்றி வளைச்சு போடணும் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெரிவேஷன் எப்படி வந்துச்சுன்றதுக்காக நான் போட்டு காமிச்சிருக்கேன். பட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிம்பிளி சப்போர்ட்டரில் என்ன கிரியேட் ஆகுமோ அதில் 1/4 தான் இங்கே ஃபிக்ஸரில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதோட வேல்யூ WL³/192EI. ஏன்னா WL³/48EIல /1/4 போட்டிங்கன்னா WL³/192EI வந்துடும். இது எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் பாருங்க. ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் சென்டரில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஃபுல்லாக ஆக்ட் இருந்துச்சுன்னா மிடில் உருவாகக்கூடிய டிஃப்ளெக்ஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. எப்பயும் போல் அதோட வேல்யூ WL/4/384EI. இல்லை ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள். சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 5/384 WL/4/EI. இங்கே என்னது? இந்த 5 காணா, இந்த 5 காணா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது 1/5 ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டடு. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது நமக்கு தெரியும். சிம்பிளி சப்போர்ட்டுக்கு 5/384 WL/4/EIன்னு வரும். இதுக்கு இந்த 5 மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்போ என்னது? 1/5 ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட். இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ கண்டுபிடிச்சோம்ல அதே மாதிரி தான் தனித்தனி சிம்பிளி சப்போர்ட்டோட மாற்றிக்க வேண்டியதான். இந்த ஃபிக்ஸட் மொமெண்டோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்னா WL²/12ன்னு கிடைக்கும். அப்போ இந்த WL²/12க்கு தனியாக நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கான்ஜுகேட் பீம் வரைஞ்சு அதுக்கு சென்டரில் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சு அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அந்த டெரிவேஷன் ஒர்க் பண்ணிக்க நீங்கள் என்ன போட்டு பாருங்க, இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் வந்துடும். இதே பாயிண்ட் லோடு ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 1/4. ஓகேங்களா? இதுக்கு 1/5, பாயிண்ட் லோடுக்கு 1/4. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு 5/384 வரும், இதுக்கு வெறும் 384 வரும். அப்போ 5 டிவைட் பண்ணிட்டோம். அப்போ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கு 5, பாயிண்ட் லோடுக்கு 4. ஒன்று மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் லோடுக்கு 4. ஈஸியாக நம்மளால் என்ன பண்ணிட முடியும்? ஆன்சர் போட்டு போயிட முடியும். அப்போ பாயிண்ட் லோடுக்கு என்ன வரும் பாருங்க, WL³/48EIன்னு வரும். அப்போ அதை என்ன பண்ணணும்? 1/4 டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைச்சோம் ஆன்சர்? WL³/192EIன்னு கிடைக்கும். அப்போ இது வந்து என்னது? ஒரு பாயிண்ட் லோடு. ஃபிக்ஸ்ட் ரேஞ்சில் ஒரு பாயிண்ட் லோடு ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான டிஃப்ளெக்ஷன். அதே வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான டிஃப்ளெக்ஷன் இது. ஓகேங்களா? என்ன சொன்ன புரியுதா? நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஓரளவுக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, எண்டில் வந்து என்ன டிஃப்ளெக்ஷன் வரும், அதே மாதிரி மொமெண்ட் ஆக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான டிஃப்ளெக்ஷன் என்ன கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட்.